ஸ்விமி. இதான் என்னோட யூடியூபோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுவேன். பட் லைக் ஆச்சும் பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன டாபிக்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறப்ப நம்ம ஒரு சாமிக்கு கை தட்டி கும்பிடுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கடவுளை பற்றி அந்த கடவுளோட வரலாறு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அந்த கடவுளோட பேர் என்னன்னா சண்டிகேஸ்வரர். ஸோ அந்த சாமியை நம்ம பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த சாமியோட எல்லா கோவிலுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும், சிவன் கோயிலாக இருக்கட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சாமி வந்து இருப்பார். ஸோ அவரை நம்ம எப்படி வழிபடுவோம்னா, கைத்தட்டி வழிபடுவோம். நம்மளுக்கு புது ட்ரெஸ்லாம் கிடைக்குன்னு சொல்லி நூலெல்லாம் எடுத்து வச்சு வழிபடுவோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்படி வழிபடவே கூடாது. அப்படி வழிபட்டா நம்மளுக்கு வந்து பாவம் தான் வரும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவரோட வரலாறை வந்து பார்க்கலாம். ஸோ சண்டிகேஸ்வரர் வந்து சோழ நாட்டில் தான் வந்து பிறக்கிறாரு. அவரோட அப்பா அம்மா என்ன தொழில் பண்ணிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மாடு மேய்க்கிற தொழிலை தான் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து சின்ன வயசா இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்பா அம்மாவுக்கு உதவியா இருக்கட்டும்னு மாடுகளெல்லாம் வந்து இவர் தான் போய் புல் மேய்ச்சிட்டு வருவார். ஸோ இவருக்கு வந்து இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து சிவலிங்கத்து மேலேயும் சிவனோட மேலேயும் வந்து ரொம்ப இவருக்கு வந்து ஒரு பக்தி இருந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து போயிட்டு மாடு வைக்கிறப்ப மாடுகளெல்லாம் வந்து அங்கங்க கட்டி வச்சுட்டு அங்க இருக்க மண்ணில் வந்து சிவரோட லிங்கத்தை வந்து வடிவமைப்பாரு. வடிவமைச்சிட்டு ஒரு நாள் தியானத்துல இருக்கப்பதான் பார்த்திருக்காரு. ஒரு நாள் இவர் வடிவமைச்ச அந்த சிவலிங்கத்துல வந்து மாடுகள்ல இருந்த ஒரு பசு வந்து தானாவே வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேல அதுவாய் பால் சுரந்து அபிஷேகம் பண்ணிட்டு, இதை பார்த்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அதுல இருந்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அடுத்து டெய்லியும் அப்படியே வந்து இவர் சிவலிங்கத்தை வடிவமைச்சுட்டு மாடுகளை கட்டிட்டு தியானம் பண்ணுவாரு. அப்ப மாடுகள் அதே மாதிரி அந்த சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுது. இதை பார்த்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்திருக்கு. இவருக்கு மேலும் சிவன் மேல ரொம்ப பக்தி இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த ஊர்ல ஒருத்தவர் வந்து சொல்லி அவங்களோட நம்ம சண்டிகேஸ்வரோட அப்பாட்ட போய் சொல்லியிருக்காங்க, உங்க பையன் வந்து டெய்லியும் பாலெல்லாம் வந்து வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்ல, அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இது எப்படி அவர் எப்படின்னு என்ன பண்ணுவார், சண்டிகேஸ்வரர் வந்து மாடுகளை கட்டிட்டு சிவலிங்கத்தை உருவாக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து மாடு வந்து அந்த தியானத்துல வந்து சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணிருக்கு. இதை பார்த்து இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்திருக்கு. ஆனா அவருக்கு வந்து அது கோவம் வந்துருச்சு. இப்படி நம்ம பாலெல்லாம் வேஸ்டா போகுதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, தியானம் பண்ண சண்டிகேஸ்வரர் மேல ஒரு குச்சி எடுத்திருக்காரு. அதை பார்த்த இவருக்கு என்ன ஆயிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி கோபம் ஆயிட்டாரு. சண்டிகேஸ்வரர் இப்படி நம்ம தியானத்தை கலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு குச்சி எடுத்து அவர் மேல ஏறிய அது வந்து என்ன ஆயிருக்குன்னா கோடாரியா போய் விழுந்து அவரோட காலவே துண்டிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்து சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மேல இப்படி ஒரு பக்தர் அளவு கடந்து இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவங்க அப்பா காலில் பட்ட இதையும் சரி பண்ணிட்டு இவருக்கு வந்து ஒரு வரம் கொடுத்திருக்காரு. அது என்ன வரன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து சண்டிகேஸ்வரர் அப்படின்ற பேரு அவருக்கு அப்பதான் வருது. ஏன்னா சண்டிகேஸ்வரன்ற பட்டம் எதனால வருதுன்னா, இவருக்கு வந்து ஒரு பதவி, அதாவது சண்டின்னு ஒரு பதவி, அதாவது அந்த பதவி என்ன சொன்னான்னா, சிவனோட வந்து நிர்வாகத்தை வந்து நிர்ணயிக்கிறார், அதாவது சிவனோட நிர்வாகத்தை வந்து பாதுகாக்கணும். அதுதான் அவருக்கு வந்து கொடுத்த பதவி. அதே மாதிரி இதுபடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரும் எல்லா கோயிலுமே இருப்பாரு. சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வர மாலை பழங்கள் எல்லாமே இவருக்கு வந்து படைக்கப்படும். ஸோ அதனால ஏன் இவருக்கு வந்து கைத்தட்டி வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எப்பயுமே வந்து தியான நிலையில தான் இருப்பார். அவர் சோழநாட்டில் பிறக்கிறதுல இருந்து தியானம் தானே பண்ணாரு. ஸோ இந்த தியானம் தான் பண்ணுவாரு. தியானம் பண்ணிட்டு இருக்கப்ப இவரை வந்து நம்ம கை தட்டணும்னா அந்த தியானத்துல இருந்து அவர் எழுந்துருவாரு. அப்போ அவரோட கோபத்துக்கு வந்து நம்ம வந்து ஆராயிரும். ஸோ அதனாலதான் வந்து சண்டிகேஸ்வரருக்கு வந்து நம்ம கை தட்டக்கூடாது. அதுக்கு முதல்ல வந்து இவர் என்ன பதிவு பண்றாரு, நிர்வாக பதவி. அதே மாதிரி சிவனோட கணக்கு வழக்கெல்லாம் இவர் தான் பார்த்துக்கிறாரு. 63 நாயன்மார்கள்ல ஒருத்தவராகவும் இவர் இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாரு. ஸோ நம்ம சிவன் இவரை போய் கும்பிடுறப்ப நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்றத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா தேய்ச்சி அவர் முன்னாடி வந்து காட்டணும். ஏன்னா அவர் வந்து சிவனுக்கு வந்து கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்காண்டியும் பணிபுரியறனால நம்ம எதுவுமே எடுத்துட்டு போல, எல்லாமே சிவன் கிட்டதான் இருக்கு. அதனால நம்ம அங்க போகிறப்ப எப்ப சாமி கும்பிட்டாலும் கையை தட்டி அவரோட தியானத்தை வந்து நம்ம கழிச்சு விட்டோம்னா மிகப்பெரிய பாவம் பண்ண மாதிரி தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கையை நல்லா தேய்ச்சி கையை காட்டணும். நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம எதுவுமே எடுத்துட்டு வரலன்னு அவர்கிட்ட காமிச்சாவே நம்மளுக்கு வந்து அவரோட அருள் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த கதையில இருந்து சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு